السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني كتابك وفقهني في دينك. اللهم فهمني كتابك وعلمني سنة نبيك محمد صلى الله عليه وسلم واشرح صدري لكتابك العظيم ولسنة نبيك محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனோடு இணைந்திருப்பதற்கு நமக்கு அருள் புரிந்தான். அல் குர்ஆனுடைய விரிவுரையை படிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பளித்து வருகிறான். அல்லாஹுவிற்கு எல்லா புகழும். சூரத்து ஷம்ஸை நாம் இப்போது படித்து வருகிறோம். அதிலே இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்க வேண்டிய வசனம் 11வது வசனத்திலிருந்து கவனிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், கذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. கவனிங்க. கذب யுகذிபு தக்தீபன். நம்ம கிதுபு கதிப் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மூல வேர் சொல்லிலிருந்து வந்த வினை சொல் தான் இது. குர்ஆன்ல அதிகமா இறை மறுப்பாளர்கள், மறுமை நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக இந்த சொல் இணைத்து சொல்லப்படும். யக்திபூன், தக்திபூன், கذبத்தும், அந்த மாதிரி. கذب யுகذிபு என்று சொன்னால் மறுப்பது, நிராகரிப்பது, பொய்ப்பிப்பது, ஒன்றை ஒத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மறுப்பது, இந்த அர்த்தங்கள்லாம் வரும். சரியா? ஒரு செய்தியின் உண்மையை நம்ப மறுப்பது, ஒரு செய்தியினுடைய உண்மை தன்மையை நம்ப மறுப்பது. கذبத் இது ஃபிஅல மாதி, அதாவது அல்லம யுஅல்லிமு என்று வரக்கூடிய ஃபிஅலுடைய ஃபிஅல மாதி, பெண்பாலுக்காக வேண்டி பயன்படுத்தப்படும். அரபி மொழியில ஒரு ஜமாஅத்து, அதே போல ஒரு இனம், ஒரு சமுதாயம், அவர்களையும் பெண்பாலா பயன்படுத்தப்படுறதுனால இந்த இடத்துல கذب என்று வந்திருக்கு. கذبت சமூது, சமூது பொய்ப்பித்தார்கள். நம்ம அர்த்தம் வைக்கும் போது அந்த மாதிரி வைப்போம். அல்லது சமூது பொய்ப்பித்தது, அதாவது அவங்கள ஒரு கூட்டமா நம்ம தமிழ்லையும் சொல்லும் பொழுது உயிரினையாவும் சொல்லலாம், அகரிணையாவும் சொல்லலாம். சமூது பொய்ப்பித்தார்கள். சமூத் என்பவர்கள் யாரு? சாலிஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள். சமூது கூட்டத்தார்கள் பொய்ப்பித்தார்கள். பி தக்வாஹா. இப்போ இந்த தக்வா என்பதற்கு தான் விளக்கம் அதிகமா இருக்கு, நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்களுடைய தக்வாவை பொய்ப்பித்தார்கள். கذبت சமூது பி தக்வாஹா. சமூது கூட்டத்தார்கள் பொய்ப்பித்தார்கள் அவர்களுடைய தக்வாவை. தக்வா என்றால் என்ன? முதல்ல அர்த்தத்தை பார்த்துருவோம், அப்புறம் உள்ளார இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதாவது அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட அதாபை, தண்டனையை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். இமாம் தபரி சொல்கின்றார்கள், அதாவது கذبت சமூது பி தக்வாஹா. இந்த தக்வாஹா என்பது பி துக்யானிஹா, அதுக்கு அர்த்தம் என்ன? பி துக்யானிஹா, அதாவது யஅனி பி அதாபிஹா. அவர்களுக்கு அல்லதி வஅதஹுமூஹு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன தண்டனையை அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தார்களோ அந்த தண்டனையை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். فَكَانَ ذَلِكَ الْعَذَابُ طَاغِيًا طَغَى عَلَيْهِمْ. அந்த தண்டனை அவர்கள் மீது எல்லை மீறக்கூடியதாக, அளவு கடந்து வரக்கூடியதாக இருந்தது.
அப்ப தகா எத்துகா, நல்ல கவனிங்க, தகா எத்துகா என்றால் அரபி மொழியில நேரடியான பொருள் எல்லை மீறுவது, வரம்பு மீறுவது, அளவு கடப்பது, பாவம் செய்வது, கட்டளையை மீறுவது, இந்த மாதிரியான பொருள்கள் தகா எத்துகு என்பதற்கு வரும். சரி, அப்ப இந்த இடத்துல இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் முதலாவதாக சொல்லக்கூடிய அர்த்தம் தகா எத்துகு என்பதிலிருந்து வரக்கூடிய தகுவா என்பது துகியான் என்ற வார்த்தையினுடைய மஸ்தராக அவர்கள் எடுத்துக்கொண்டு என்ன அர்த்தம் சொல்கிறார்கள்? தகுவா என்பதற்கு ஐபி அதாபிஹா, அதனுடைய தண்டனையை அவர்கள் மறுக்கின்றார்கள். அதாவது எந்த தண்டனையை கொண்டு அவர்களுடைய நபி எச்சரிக்கை செய்திருந்தார்களோ அந்த தண்டனையை அவர்கள் மறுத்து விட்டார்கள். அதே போல நீங்க சூரா அல் ஹாக்கா படிக்கும்போது வந்திருக்கும், ஃபஅம்மா சமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா, எல்லை மீறி வந்த தண்டனையை கொண்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று. சரி, அதனால இந்த இடத்துல தகுவா என்பதற்கு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொருள் அர்த்தமா, நேரடி பொருள் அர்த்தமா இல்லாம கருத்துடைய அர்த்தமாக என்ன சொல்கிறார்கள்? அதாவது எந்த தண்டனையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தானோ நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த தண்டனையை அந்த கூட்டத்தார்கள் பொய்ப்பித்தார்கள். கவனிங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்வதாக இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஃபீ கௌலில்லாஹி தஆலா கذبت ثمود بطغواها قال اسم العذاب الذي جاءها. அந்த சமூது மக்களுக்கு எந்த தண்டனை அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்ததோ அந்த தண்டனையினுடைய பெயர் தான் தகுவா என்பது. அதான் தகுவா. ஃபகால கذبت ثمود بعذابها. ஆக சமூது கூட்டத்தார்கள் தங்களுடைய தண்டனையை அவர்கள் உண்மை என்று நம்ப மறுத்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நீங்க இந்த ஒட்டகத்தை அறுத்தா உங்களுக்கு தண்டனை வரும் என்று எச்சரிக்கை செய்திருந்தார்கள் அல்லவா, அந்த எச்சரிக்கையை அவர்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க பொய் சொல்றீங்க, எங்களை ஏமாத்துறீங்க, எங்களை சும்மா நீங்க பயமுறுத்துகிறீர்கள் என்பதாக சாலிஹ் நபியினுடைய அந்த கூற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மை என்று நம்பவில்லை. கذبت ثمود بعذابها. நீங்க கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் தகுவா என்பதற்கு ஐ கذبت ثمود بطغواها ஐ அத்துகியான், அதாவது தகா என்பதற்கு துகியான் என்ற அர்த்தத்தை கதாதா ரஹிமஹுல்லா வைக்கிறார்கள். அதாவது என்ன அர்த்தம்? எல்லை மீறி அவர்களுக்கு வரக்கூடிய அந்த தண்டனையை அவர்கள் மறுக்கின்றார்கள். வகால ஆஹரூன் கذبت ثمود بمعصيتهم அல்லாஹ். அறிஞர்களுடைய மற்றும் ஒரு கூட்டம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இடத்தில் தகுவா என்பதற்கு இந்த சமூது கூட்டத்தார்களுடைய பாவமான செயல் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அப்ப என்ன அர்த்தம் வரும்? சமூது கூட்டத்தார்கள் பொய்ப்பித்தார்கள். ஏன்? அல்லாஹ்விற்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தால். அப்ப இந்த இடத்துல பா என்பது சபபுடைய அர்த்தம், புரியுதுங்களா? முன்னாடி உள்ள தகுவாக என்பது அதாபுடைய அர்த்தத்தில் வைக்கும் பொழுது அது மஃபூல் பிஹில வந்திருக்கக்கூடிய ஒரு பாவாக இருக்கும். இப்ப அதாவது தகுவா என்பதற்கு மஅசியத் பாவம் என்ற அர்த்தத்தை வைக்கும் பொழுது இது பா சபபியத்தை காரணத்தை உணர்த்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அதாவது சமூது மக்கள் பொய்ப்பித்தார்கள். எப்படி பொய்ப்பித்தார்கள்? எதன் காரணமாக அவர்கள் பொய்ப்பித்தார்கள்? பிமஅசியத்திஹிம் அல்லாஹ், அல்லாஹ்விற்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தால், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தால். கவனிங்க, அனிபின் அபி நுஜைஹின் அன் முஜாஹிதின் ரஹிமஹுல்லா கذب ثمود بطغواها قال معصيتها. தகுவா என்பது என்ன? அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்ததை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அப்ப நேரடியா அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை. அதே போல சாலிஹ் நபியை அவர்கள் நேரடியாக மறுக்காமல் என்ன செய்தார்கள்? சாலிஹ் நபி என்ன கட்டளையை சொன்னார்களோ, இந்த ஒட்டகத்தை அறுக்காதீர்கள் என்று, இது தண்ணீர் குடிப்பதை தடுக்காதீர்கள் என்று, அந்த கட்டளைக்கு மாறு செய்வதன் மூலமாக அவர்கள் பொய்ப்பித்தார்கள். எதை? சாலிஹ் நபியினுடைய அந்த எச்சரிக்கையை. இப்னு ஸைத் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஃபி கௌலிஹி கذب ثمود بطغواها قال பிரியானிஹிம் வபி மஅசியத்திஹிம், அதாவது அல்லது பித்துகியானிஹிம் நீங்க படிங்க, அவர்களுடைய அழிச்சாட்டியத்தின் காரணமாக, அவர்களுடைய மஅசியத் மாறு செய்யக்கூடிய அந்த தன்மையின் காரணமாக. அப்ப மனிதர்களிடத்துல இரண்டு விதமான தன்மைகள் இருக்கும். ஒரு தன்மை என்ன?
கட்டுப்பட்டு கீழ்ப்படிதல், நல்லவர்களுக்கும் நல்ல புத்தி சொல்லக்கூடியவர்களுக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடத்தல். அந்த குணம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை நல்லதை சொல்வீர்களானால் அவர்கள் உடனே கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு நடப்பார்கள். யாருடைய உள்ளத்துல முரண்படுவதும் நிராகரிப்பதும் அதே போன்று வம்புத்தனம் செய்வதும் அந்த திமிருத்தனமும் இருக்கிறதோ இப்லீஸை போல, இப்லீஸுடைய நேசர்களை போல, அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடியவர் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் உண்மையாளராக இருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த என்பதற்கு அறிஞர்களுடைய மற்றும் சிலர் என்ன சொல்கிறார்கள், அதாவது கதப சமூது கூட்டத்தார்கள் பொய்ப்பித்தார்கள், அவர்கள் எல்லோரும். இந்த தகுவாக என்பதற்கு அவர்கள் எல்லோரும், அதாவது ஒருத்தர் விடாம அந்த கௌமுல உள்ள எல்லாருமே பொய்ப்பித்தார்கள். முஹம்மது இப்னு கஅப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கதப சமூது பி தகுவாஹா கால பி அஜ்மஇஹா. அதே போன்று முஹம்மது இப்னு ரிஃபாஅ அல் குரதி முஹம்மது இப்னு கஅப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூலமாக இதே கருத்தை பதிவு செய்கின்றார்கள். அடுத்து இன்னும் சில அறிஞர்கள் தக்வாஹா கால பிமானா துகியானிஹிம், அதாவது இந்த தகுவா என்பதற்கு துகியான் என்ற வார்த்தையினுடைய பொருளை தருகின்றார்கள். அதாவது சமூது கூட்டத்தார்கள் பொய்ப்பித்தார்கள் பி தகுவாஹா ஐ பி துகியானிஹிம், அதாவது பி மாசியத்தையும் கூடிய அர்த்தம். அவர்கள் அதாவது அல்லாஹுடைய கட்டளையை மீறுவதை கொண்டு, அல்லாஹுடைய கட்டளையை அவர்கள் மீறுவதை கொண்டு பொய்ப்பித்தார்கள். சரி, இப்ப இத்தனை அர்த்தங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த கதபத் என்பதற்கு, கதபத் சமூது பி தகுவாஹா என்பதற்கு அறிந்து கொண்டோம். சுருக்கமா திரும்ப நான் ஒரு தடவை நினைவூற்ற, கவனமா புரியுங்க. அதாவது கதபத் பொய்ப்பித்தார்கள், சமூது சமுதாயத்தவர்கள் பி தகுவாஹா தங்களுடைய தண்டனையை, என்பது அவர்களுடைய அர்த்தம், அதனுடைய அர்த்தம். நம்ம தமிழ்ல அதுக்கு எங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வைத்துக் கொள்ளலாம். புரியுதா? சமூது கூட்டத்தார்கள் பொய்ப்பித்தார்கள் பித்தகுவாஹா அதனுடைய தண்டனை, அதாவது தங்களுக்கு அல்ல இறக்கப்படும் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்த அந்த தண்டனையை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். இது ஒரு அர்த்தமா? இரண்டாவது அர்த்தம் மஅசியத், அதாவது சமூது கூட்டத்தார்கள் பொய்ப்பித்தார்கள். எதன் மூலமாக பொய்ப்பித்தார்கள் என்றால் கால மஅசியத்தி, அதாவது பி மஅசியத்திஹா நபியினுடைய கட்டளைக்கு மாறு செய்வதை கொண்டு, மாறு செய்வதின் காரணமாக அல்லது மாறு செய்வதின் வழியாக அவர்கள் பொய்ப்பித்தார்கள். சரியா? இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது அர்த்தம் என்ன? அதாவது பி அஜ்மஇஹா சமூது கூட்டத்தவர்கள் எல்லோருமே பொய்ப்பித்தார்கள். அவர்களுடைய ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள், சிறுவர்கள் என்று எல்லோருமே அல்லாஹுடைய இந்த கட்டளையை நபியினுடைய இந்த எச்சரிக்கையை நிராகரித்தார்கள், பொய்ப்பித்தார்கள். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆயத்துக்கு போவோம். கதப சமூது பி தகுவாஹா இத் இன் பஅஸ அஷ்காஹா. பிரிச்சு படிச்சோம்னா அப்படி இருக்கும். இத் இன்பஅஸ அஷ்காஹா. இது ஏனென்றால் இன்பஅஸ புறப்பட்டான், எழுந்தான், தயாராகினான். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு, அதாவது ரொம்ப வேகத்தோட உத்வேகத்தோட புறப்படுவது, எழுந்து வருவது, கிளம்புவது. நம்ம தமிழ்ல சொன்னோம்ல, அவர் கிளம்பி விட்டார், புறப்பட்டு விட்டார், அந்த அர்த்தம். இன்பஅஸ அசல பஅஸ யபஅஸு யௌமுல் பஅஸ்னு வரும், எழுப்புவதுன்னு சொல்லிட்டு. அதனுடைய இன்ஃபஅல வஸன் லாசிமா அர்த்தத்துல வரக்கூடிய இன்ஃபஅல வஸன் தான் இன்பஅஸ என்பது. அல் குர்ஆன்ல பஅஸ என்பது பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும். தபஅஸு மன் ஃபில் குபூர் அந்த மாதிரி. இத் இன்பஅஸ புறப்பட்டான், அஷ்காஹா ஹாலமீரு சமூத பார்த்து, அந்த சமூது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கெட்டவன். அஷ்கா ஷகியுன் உடைய இஸ்மு தஃதீல் ஷகியுன் இருக்குல்ல. அஸா அல்லா அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா, நான் என்னுடைய இறைவனை அழைப்பதை கொண்டு நான் கெட்டவனாக, துர்பாக்கியவாளியாக நான் ஒருபோதும் ஆக மாட்டேன். அதாவது யார் அல்லாஹுவை வணங்கி நம்பிக்கை கொண்டு அழைத்து விட்டார்களோ அவர்கள் கண்டிப்பாக நர்பாக்கியவான்கள், அவர்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. யார் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதை விட்டு விட்டார்களோ அவர்கள் தான் துர்பாக்கியவான்கள். அல்லாஹுமே சரி. சில பேர் சொல்லுவாங்க, அதாவது நான் துஆவே கேட்க மாட்டேன், அல்லாஹ் எது கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டு. இது நிராகரிப்புடைய தன்மை. இது அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எது கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று
சொல்வது நீங்கள் உண்மை என்றால், நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டது உண்மை என்றால், நீங்கள் அல்லாஹுவிடத்திலே துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்திக்ஃபார் ஒரு துஆ. அதே போல உங்களுடைய மறுமையில் சொர்க்கத்தை கேட்பது துஆ, இந்த உலகத்துடைய காரியங்களை லேசாக்கி அல்லாஹ்விடத்திலே கேட்பது துஆ. இப்படி ஏதாவது அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது துன்யாவை தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. துன்யாலேயே நம்ம ஹலாலானதை கேட்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹ்வே நான் உன்னிடத்திலே ஆஃபியத்தை கேட்கிறேன். சரியா? அந்த வசனம் வந்ததுனால நான் இது சொல்றேன். அதாவது யாரு, நம்ம ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுட்டு, நான் அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள். புரியுதா? இன்று நம்ம துஆ கேட்கும் போதே நம்ம என்ன செய்யறோம்? தப்பு. அல்லாஹ் நமக்கெல்லாம் கொடுப்பானா? சரி, சும்மா கேட்போம், கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டி போட்டோம். இந்த மாதிரியான அவநம்பிக்கையான வார்த்தைகளை சொல்வது அல்லாஹ்வுக்கு கோபத்தை, எரிச்சலை, அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. அதனால எப்பொழுதுமே அல்லாஹ்வை நம்ம புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எனக்கு உதவுவா, அல்லாஹ் எனக்கு நல்லதை செய்வான், அல்லாஹ் எனக்கு நல்லதை தேர்ந்தெடுப்பான், அல்லாஹ் எனக்கு ஒன்றை தடுத்தான் என்றால் நிச்சயமா அது எனக்கு கெட்டதாகத்தான் இருக்கும். என்னுடைய ரப்பு என் மீது கருணையாளன், என்னுடைய ரப்பு என் மீது பாசம் உள்ளவன், என்னுடைய ரப்புக்கு தெரியும் எனக்கு எதை கொடுக்கிறதுன்னு சொல்லி நான் அல்லாஹ்விடத்துல கேட்பேன். அல்லாஹ் எனக்கு நன்மையானது கொடுப்பான். இந்த மாதிரி அல்லாஹுவை புகழ்ந்த வண்ணமாகவும் அல்லாஹ்விடத்திலே நல்ல துஆக்களை செய்த வண்ணமாகவும் தான் அடியான் இருக்க வேண்டுமே தவிர, அவன் நான் எதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும், அவனே ஏதா கொடுத்தா சரி கொடுக்காட்டி சரி என்று இருப்பது இருக்கிறது. இது நிராகரிப்புடைய குணங்களில் உள்ளதாகவும் அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, இது பல அர்த்தங்கள் சொல்லலாம். ஒன்று காரணம் சொல்லலாம், அல்லது அப்பொழுது என்று சொல்லலாம். இன்பஅஸ புறப்பட்டான், எழுந்தான், தயாரானான், கிளம்பினான். அஷ்கா மிகப்பெரிய கெட்டவன், மிகப்பெரிய துர்ப்பாக்கியவான். ஹா அவர் அதிலிருந்து, எதிலிருந்து? அந்த சமூது கூட்டத்திலிருந்து ரொம்ப பெரிய கெட்டவன். யகுல் இது சார அஷ்கா சமூத, சமூது கூட்டத்திலேயே ரொம்ப கெட்டவன் எவனோ அவன் புறப்பட்டான். அந்த கெட்டவன் யாரு? வரலாறுகள்ல சொல்லப்படுது குதார் இப்னு சாலிஹ். அவனுடைய பேர் என்ன? அதாவது சாலிஹ் நபியினுடைய ஒட்டகத்தை அறுத்தவனுடைய பேர் என்பதாக சொல்லப்படுகிறது, குதார் இப்னு சாலிஹ். இதுலேயும் சில அறிவிப்புகள்ல மாற்று பெயர்களும் இருக்கும். ஒரே நபருக்கு பல பெயர்கள் இருந்திருக்கலாம். சரிங்களா? அல்லது ரெண்டு பேர் சேர்ந்து அறுத்திருக்கலாம், அதுல ஒருத்தர் முக்கியமானதாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணத்தினாலையும் இரண்டு விதமான பெயர்கள் சொல்லப்படலாம். பெரும்பாலும் ஒரே நபருக்கு பல பெயர்கள் இருப்பது உண்டு. குதார் இப்னு சாலிஹ் என்பவன் எழுந்தான், புறப்பட்டான். இது பற்றி ஒரு ஹதீஸ, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அப்துல்லா இப்னு ஜம்ஆ அவர்கள் அறிவிக்கின்றார்கள். خطب رسول الله صلى الله عليه وسلم فذكر في خطبته الناقة. ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அதிலே இந்த பெண் ஒட்டகத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். வல்லதி அகரஹா, இன்னும் அந்த பெண் ஒட்டகத்தை யார் அறுத்தானோ அவனை பற்றியும் கூறினார்கள். ஃபகால இதின் பஅஸ அஷ்காஹா இன் பஅஸ லஹா ரஜுலுன் அஸீஸுன் ஆரிமுன் மனீஉன் ஃபீ ரஹ்திஹி மிஸ்லு அபி ஜம்ஆ. குறைஷிகள்ல அபு ஜம்ஆ என்று ஒருவர் இருந்தாரு. ரொம்ப பெரிய பலசாலியாகவும் தன்னுடைய சமுதாய மக்களிடத்துல ரொம்ப பெரிய மதிக்கத்தக்க, அதாவது அவருக்காக வேண்டிய உயிரையே மக்கள் கொடுத்து விடுவார்கள், அந்த அளவுக்கான ஒரு தகுதியில அந்த அபு ஜம்ஆ இருந்தார். அவரை ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு ஜம்ஆவை போன்று அக்காலத்திலே ஒருவன் இருந்தான். பெரிய ஒரு உடல் வலிமை மிக்கவனாக, முரண்டு பிடித்தவனாக, யாராலும் எளிதில் வீழ்த்த முடியாத அளவுக்கு உடல் சக்தி உள்ளவனாக இருந்தான். அதே போன்று சமுதாய மக்களால், அவனுடைய இன மக்களால், சமுதாய மக்களால், அவனுடைய கோத்திர மக்களால் அவனுக்கு கடுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு பெரிய தலைவனை போன்று இருந்தான். இப்படிப்பட்டவன் தான் அந்த எழுந்து வந்தவன். எதற்காக? ஒட்டகத்தை அறுப்பதற்காக. கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த அஷ்கா, கெட்டவன், அந்த மிகப்பெரிய துர்பாக்கியவான் யார் என்பதற்கு பொருள் சொல்லும் பொழுது அவனுடைய பேர் உஹைமிர் சமூத், உஹைமிர் என்ற பெயரை குறிப்பிடுகின்றார்கள். அதனாலதான் நம்ம என்ன விளக்கம் சொன்னோம், ஒன்று ஒரே நபருக்குள்ள இரண்டு பேர்களாக இருக்கலாம், சரியா? அல்லது இரண்டு பேர்கள் அதற்கு முன் வந்திருக்கலாம். அதுல ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாரு, அதனால சில நேரங்கள் அவருடைய பேரும், சில நேரங்கள்ல கூட இவர் இருந்ததுனால இவருடைய பேரும், இந்த மாதிரி சொல்லப்படும். வரலாறுகள்ல
வித்தியாசங்கள், சில பெயர் பொருள்களுடைய வித்தியாசங்கள் வருவதற்குரிய காரணங்கள் இப்படிலாம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. கذب ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فقال ஆக ஃபா என்பது என்ன அர்த்தத்தில் வரும் பல தடவை சொல்லியிருக்கோம். ஆக, எனவே, காரணமாவது, அந்த மாதிரி. ஃபகால ஆக, கால கூறினார், லஹும் அவர்களுக்கு. இப்ப பாருங்க, லஹா என்று வரல, எப்படி வருது? ஹும் என்ற, அதாவது ஆண்பாலை குறிப்பதற்காக வரக்கூடிய, அதாவது ஆண்பாலை குறிப்பதற்காக வரக்கூடிய பன்மை தமீர் ஹும் என்பது. ஃபகால ஆக கூறினான், லஹும் அவர்களுக்கு, சரி, ஃபகால கூறினார், லஹும் அவர்களுக்கு, அதாவது சமூது கூட்டத்தார்களுக்கு கூறினார். யார் கூறினார்கள்? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்போ பொதுவா நம்ம வழக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நம்ம ரசூலுல்லாஹ்னு சொல்லி பழகி இருக்கிறோம். அப்படி கிடையாது. அல்லாஹுவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட, ரசூலாக அங்கீகரிக்கப்பட்ட யாரை வேண்டுமானாலும் ரசூலுல்லா என்று சொல்லலாம். புரியுதுங்களா? எப்படி நூஹ் ரசூலுல்லா, இப்ராஹிம் ரசூலுல்லா, அதே போன்று ஈசா ரசூலுல்லா, மூசா ரசூலுல்லா என்று நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் எப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கு அனுப்பப்பட்ட நபி இருக்காங்கல்ல முஹம்மது, அவர்களுக்கு மட்டும்தான் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும், மற்றவங்களுக்கெல்லாம் வெறும் அலைஹி ஸலாம் சொன்னால் போதும் என்பதாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுவும் தவறு. புரியுதா? நம்ம நபிக்கும் வெறும் அலைஹி ஸலாம் சொல்லலாம், மற்ற நபிமார்களுக்கும் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது சொல்லலாம். ஃபகால லஹும் ரசூலுல்லாஹ், ஆக அவர்களுக்கு கூறினார்கள். யாரு? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதர் யாரு? யஅனி பிதாலிக ஜல்ல சனாவுஹு சாலிஹன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வுடைய தூதராகிய சாலிஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான். ஃபகால லி சமூதின் சாலிஹுன், ஆக சமூது மக்களுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாகத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெண் ஒட்டகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அது விஷயத்திலே கவனமாக இருங்கள். வசுகியாஹா, இன்னும் அதற்கு நீர் புகட்டுவதை அல்லது அது நீர் குடிப்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உஷாராக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் சொல்கிறார்கள். இஹ்தரு நாகத்தல்லாஹி வசுகியாஹா, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அல்லாஹ்வின் பெண் ஒட்டகத்தின் விஷயத்திலே, இன்னும் அது தண்ணீர் குடிப்பதிலே. வ இன்னமா ஹதரஹும் சுகியன் நாகதி لأنه كان تقدم إليهم عن أمر الله أن للناقة شرب يوم ولهم شرب يوم آخر غير يوم الناقة. இமாம் தபரி சொல்கின்றார்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கட்டளையின் மூலமாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிப்பதை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே அல்லாஹ்வுடைய கட்டளையில எப்போது இவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அத்தாட்சியை கேட்டார்களோ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தெளிவான அத்தாட்சியை கேட்டார்களோ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்களுடைய அத்தாட்சி, இந்த மாதிரி ஒரு ஒட்டகம் மலைக்கு நடுவில் இருந்து அந்த ஒட்டகம் வரும், அது ஒரு சினை மாத ஒட்டகமாக இருக்கும், பால் தரக்கூடியதாக இருக்கும், இந்த மாதிரியான தன்மைகளை கொண்டு, வித்தியாசமான தன்மைகளை கொண்டு வர்ணிக்கப்பட்டு அந்த ஒட்டகத்தை பற்றிய முன்னறிவிப்பு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்ப சரி, வரட்டும் அந்த ஒட்டகம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார்கள், உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கிணறுல ஒரு நாள் நீங்க தண்ணி எடுத்துக்கலாம், ஒரு நாள் ஒட்டகத்துக்கு கொடுத்துடலாம். அதாவது என்றைக்கு அந்த ஒட்டகம் வெளிப்படுதோ முதல் நாள் ஒட்டகத்துக்கு, அடுத்த நாள் உங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி தான் கணக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். உங்களுடைய நாள்கள்ல அந்த ஒட்டகம் தண்ணி குடிக்க வராது. ஒட்டகத்தினுடைய நாள்ல நீங்க கிணற்றிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட எடுக்கக்கூடாது. இப்படியான கட்டளையை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு சொல்லி இருந்தார்கள். சரியா? அப்படி சொல்லி, அதனாலதான் ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாகத்தல்லாஹி வசுகியாஹா சொல்லிதான் வர வைத்தார்கள். வர வச்சதுக்கு பிறகு மீண்டும் அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு அந்த எச்சரிக்கையை சொல்கிறார்கள். அதாவது பாவத்தை ஒரு தடவை சொல்லிவிட்டு நிறுத்தி கொண்டால் மட்டும் போதுமாகாது, பாவத்தை குறித்து தொடர்ந்து அச்சுறுத்தல்
செய்து கொண்டே இருக்க வேண்டும், எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். فقال لهم رسول الله ناقة الله وسقياها. ஆக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹ்வுடைய பெண் ஒட்டகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அது விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். வசுகியாஹா, இன்னும் அது நீர் குடிப்பதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் அது விஷயத்தில். கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கஸமுல்லாஹ் அல்லதி கஸம லஹா மின் ஹாதல் மா. அதாவது ஒட்டகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒட்டகம் நீர் குடிப்பதை பயந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஒட்டகம் ஒரு நாள் முழுமையாக அது தண்ணீர் குடித்துக் கொள்வதற்கு என்று அல்லாஹு தஆலா அதற்கென்று என்ன ஒரு பகுதியை, என்ன ஒரு பங்கை அல்லாஹு தஆலா நாட்களிலே ஒதுக்கினானோ அந்த நாளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள், எல்லை மீறுவதிலிருந்து. எப்படி? அந்த ஒட்டகத்துக்கு நீங்க தொந்தரவும் கொடுக்க கூடாது. வலா தமஸ்ஸுஹா பிசூஇன். அதே போன்று அந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கக்கூடிய நாள்ல இவர்கள யாரும் அங்க போய் தண்ணி எடுக்கவும் கூடாது. சரியா? அப்ப அந்த முழு நாள் அந்த ஒட்டகத்திற்காக கொடுக்கப்பட்டு விட்டது. அடுத்த முழு நாள் அங்க உள்ள மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. சரிம்மா, போதும். இன்ஷா அல்லாஹ் நம்ம திரும்ப திரும்ப கேளுங்க, படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. படிக்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரக்கத் செய்வானாக. இது பாடம் முழுசா பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ், இருந்தாலும் போதும், நீங்கள் படிங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம ஆடியோ இது வரைக்கும் அனுப்பின வஷம்சியுடைய ஆடியோ முழுசாக நம்ம அனுப்பி கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ், அதை கேளுங்க. அதே போல் இந்த வஷம்சி சூறால கடைசியில் கிராஅத்துடைய பல வகைகள் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசுகிறாங்க. அது சம்மந்தப்பட்ட சில வீடியோக்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற. கடைசியாக அனுப்பின வீடியோவில் இந்த சூறா எப்படியெல்லாம் பல கிராத்துகளில் ஓதப்பட்டு வருகிறது என்பதற்கு உண்டான அந்த வீடியோ, அதையும் ஒரு தடவை பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்த திங்கட்கிழமையில் இன்ஷா அல்லாஹ் வகுப்பில் சந்திப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரக்கத் செய்வானாக. ஏதாவது அவசியமான முக்கியமான கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பில்லாஹி தௌஃபீக். அதாவது இந்த அகீகாவை பொறுத்த வரைக்கும் அறிஞர்களுடைய கருத்து, 7வது நாளும் கொடுக்கலாம், அதுக்கு முன்பும் கொடுக்கலாம், அதுக்கு பின்பும் கொடுக்கலாம். சரியா? எவ்வளவு சீக்கிரமா அந்த கட்டளையை நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த கட்டளையை நிறைவேற்றுவது சிறந்தது. ஆமா, குறிப்பா முடிந்தால் 7வது அன்று கொடுக்கிறது சிறந்தது. இல்லை என்றால் எப்போ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதே போல அகீகாவுடைய கறியை பொறுத்த வரைக்கும் முழுசா தர்மம் செய்யலாம், நாமும் சாப்பிடலாம், அண்டை வீட்டாருக்கு கொடுக்கலாம், உறவுகளுக்கு கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். நம்முடைய அண்டை வீட்டார்கள் தெரிந்தவங்கள முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கும் நம்ம ஒரு பகுதி, ஒரு சின்ன அளவு கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அகீகாவை பற்றி 7வது அன்று கொடுக்கலாம், 14வது அன்று அல்லது 21வது அன்று குழந்தை பிறந்த நாள்ல இருந்து. இதுல ஏதாவது முடியல, சிரமமா இருக்குன்னு சொன்னா அதை முன்பின் ஆக்கி கொள்ளலாம். அதுதான் எல்லா அறிஞர்களுடைய கருத்தும். அதுல யாருமே மாற்று கருத்து சொல்லல. சரியா? அடுத்து, தன்னுடைய தாயை சந்திக்க செல்வதில் கணவருடைய விருப்ப அனுமதி தேவையா என்றால், சந்திக்க செல்வதால் கணவருடைய ஹக்கு அங்கே அதாவது தவறி விடுகிறது, கணவருடைய ஹக்குல அந்த பெண் குறை செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்று சொன்னா கண்டிப்பா அனுமதி கேட்டுட்டு பொருத்தம் கேட்டுட்டு தான் போகணும். 2வது, அது போகக்கூடிய இடம் ரொம்ப தூரமாக இருந்தாலும் கண்டிப்பா அனுமதி கேட்கணும். இல்ல அண்டை வீட்டுல இருக்கிறாங்க, ஒரே தெருவில் இருக்கிறாங்க, போயிட்டு வர்றதுனால கணவருடைய ஹிதுமத்தில் பிள்ளைகளுடைய வளர்ப்பில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றால் இந்த மாதிரியான சிறிய பெரிய தேவைகளுக்காக வேண்டி கணவனிடத்தில் கண்டிப்பாக பர்மிஷன் கேட்டு தான் போகணும், செய்யணும் என்று எந்த கட்டாயமும் பெண்ணுக்கு கிடையாது. சரிங்களா? 3வது விஷயம் என்னவென்றால், ஒரு முஸ்லிமான ஒருவர் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதற்கு, தாயை பராமரிப்பதற்கு, தாயை சந்தித்து வருவதற்கு கண்டிப்பா அந்த அவங்களுடைய கணவனாரோ அல்லது கணவனாக இருந்தால் மனைவியோ கண்டிப்பா ஒருபோது தடுக்கக்கூடாது. உறவுகளை முறிக்க வைத்த அந்த குற்றத்திற்கு அவர் ஆளாகுவார். சரியா? அதனால அவங்க பார்த்துப்பாங்களே, இவங்க பார்த்துப்பாங்களே, நீ ஏன் போகணும், இந்த மாதிரியான போட்டி, பொறாமை, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரக்கூடாது. கண்டிப்பா தாயை பார்த்து கொள்வதில், கவனித்துக் கொள்வதில் ஒருத்தர் மற்றவர்களுக்கு துணையாக இருக்கணும். சரிங்களா? கடமையாக இருக்கு, கடமையாக இல்லை என்பது சூழ்நிலையை பொறுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜமாத்தோ காதியோ நீதிபதியோ முடிவு செய்வாங்க. ஆனா இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மனிதாபிமான மார்க்க ரீதியான அஹ்லாக், நற்குணமான ஒரு கடமை. அது அந்த கடமையை செய்யறத தடுக்கக்கூடாது, அதுல இடையூறாக தடையாக நிற்கக்கூடாது.
தாராளமாக சாப்பிட்லாமா? நம்ம கடைகளுக்கு போகிறோம், ஹோட்டல்களுக்கு போகிறோம், தாராளமாக சாப்பிட்லாம். அது நான்வெஜ்ஜாக இருக்குமே ஆனால் அந்த நான்வெஜ்ஜு முஸ்லீம்கள் அடுத்ததாக இருக்கணும், அல்லது அஹ்லுல் கிதாப் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அடுத்ததாக இருக்கணும். சரியா? அதே போல அவர்களுடைய சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவுகளாகவோ அல்லது அந்த படைத்தல் கலந்த உணவுகளாகவோ இருக்கக்கூடாது. இப்படி இருக்குமே ஆனால் தாராளமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் சமைக்கிறத நம்ம சாப்பிட்லாம். அவங்களுடைய வீட்டில் சாப்பிட்லாம், அவங்களுடைய கடையில் சாப்பிட்லாம், அவங்க நமக்கு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்லாம், அதில் தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சாப்பிட்ருக்குறாங்க. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் போகிறாங்கல்ல, பயணம் செஞ்சு போகும் பொழுது அதில் வருது பாருங்க, அலா கரியத்தின் இஸ்ததஅமா அஹ்லஹா, மூசா நபியும் ஹிதர் நபியும் ஒரு ஊருக்கு போகும் பொழுது அந்த ஊரில் உள்ள மக்களிடத்தில் உணவு கேட்டார்கள் என்று. சரிங்களா? அவங்கெல்லாம் அந்த காலத்தில் குஃபார்களாக தானே இருந்தாங்க. அதனால தான் நபி இந்த 2 பேருக்கும் உணவு கொடுக்க அவங்க மறுத்தாங்க. கண்டிப்பாக பார்க்கணுமா, அவர்கள் நமக்கு ஹராமான தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று வெளிப்படையாக தெரியுமே ஆனால் அந்த உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. மீறி அவர்கள் நமக்கு கொடுத்து விடுவார்களே ஆனால் அதை நம்ம கால்நடைகளுக்கு, பறவைகளுக்கு அந்த மாதிரி போட்டுடணும். தாராளமாக கேட்கலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகிறதுக்கே ஒரு மாற்று மத ஒரு முஷ்ரிக்குடைய உதவியோடு தான் போனாங்க. அப்துல்லா இப்னு உரைக்கித் என்ற ஒரு முஷ்ரிக்கு, அவருடைய உதவியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் பத்திரமா போய் சேர்ந்தாங்க. அது மாதிரி இந்த இக்கட்டான சிரமமான நேரத்தில் அந்த இடத்துல நம்ம பிற மத மக்களுடைய உதவிகளை, தேவைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பெண்கள் தங்களுடைய மாதவிடாய் காலங்களில், அதே போல் பிரசவ உதிர காலங்களில் குர்ஆனை தொடலாமா, பார்த்து ஓதலாமா என்று சட்டத்தில் அறிஞர்களுக்கு இடையில நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்குமா. அதில் பல அறிஞர்கள் அந்த நேரத்தில் பொதுவாக அறவே குர்ஆன் ஓதக்கூடாது, தொடக்கூடாது என்று சொல்கிறாங்க. ஆனால் ஹதீஸ் கலையினுடைய பல அறிஞர்கள் தாராளமாக ஓதலாம், தொடலாம் என்று சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப ஏற்றமான கருத்தாக நம்ம பார்க்குறோம். சில பலவீனமான ஹதீஸுகள் தான் அந்த மாதிரி ஓதக்கூடாது, தொடக்கூடாது என்பதற்கு இருக்கின்றதை தவிர பலமான, வலிமையான, ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் குர்ஆனை தொட்டு ஓதுவதற்கும் அதே போல் குர்ஆனை மனப்பாடமாக ஓதுவதற்கும் எந்த விதமான தடையும் வரல. பெண்கள் அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது அல்லது நிஃபாசுடைய அதாவது பிரசவ உதிரத்தினுடைய காலத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஓதக்கூடாது என்று தடுக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ் எதுவும் இல்லை. அதனால் பார்த்தும் ஓதலாம், தொட்டும் ஓதலாம். தொடுறது நீங்கள் க்ளவுஸ் போட்டும் தொடலாம், சாதாரண கையை கொண்டு தொடலாம், எந்த தப்பும் இல்லை இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த ஹனஃபி மதுஹபில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்க அதில் ரொம்ப இதாக இருப்பாங்க. அதில் மதுஹபுடைய கருத்துக்களில் இப்போ என்னன்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்களே ஹிஸ்னுல் முஸ்லீம் துவாவை ஓதுங்கன்னு, திக்ரை ஓதுங்கன்னு. ஒரே கேள்வி, திக்ரு துவா, குர்ஆனும் திக்ரு துவா தானே. இப்போ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற திக்ரு ஜாயிஸ்ன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் திக்ரு தான் சொல்றான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் வ இன்னஹு லதிக்ருல் லக வ லிகௌமிக்கன்னு சொல்லி. சரிங்களா? அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலை துவாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த காலை மாலை துவாக்கள்லேயே ரொம்ப முக்கியமான துவாக்கள் எது? குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதணும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதணும், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதணும், ஆயத்துல் குர்சி கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் ஓதணும், ஜின் ஷைத்தான்களிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட. அதே போல் தூங்குவதற்கு முன்பு. இப்போ இந்த துவாக்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஓதுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கும் பொழுது எங்கேயாவது ஹைதுள்ள பெண்கள் ஓத வேணாம் அப்படின்னு தடுத்திருக்காங்களா? இல்லையே. அப்போ எல்லாரும் தானே. அப்போ எப்போ குர்ஆனில் ஃபாத்திஹா ஓதலாம், இஹ்லாஸ் ஓதலாம், ஆயத்துல் குர்சி ஓதலான்னா அதே போல தான் எல்லா குர்ஆனும். சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தது அதாவது தொழுகையும் நோன்பையும் தவாஃபையும் தான். இதுக்கு தான் சஹீஹான ஹதீஸுகள் இருக்கின்றனவே தவிர குர்ஆனை தடுத்ததற்காக, குர்ஆன் ஓதுவதை தடுத்ததற்காக சஹீஹான ஹதீஸுகள் இல்லை. அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஹதீஸுகள் பலவீனமானவை, அதுவும் ரொம்ப பலவீனமானவை. அதை மதுஹபுகளில் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு பேணுதல் முஸ்தஹப் என்ற அடிப்படையில் தான் நம்ம அதை சொல்ல முடியுமே தவிர கட்டாயம் அப்படி இல்லை என்றால் தொடுவது ஹராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் சட்டம் அதிலிருந்து எடுக்க முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு புரிய வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக புரிவாங்க. அதான் கரெக்டு. 40ங்கிறது அதிகப்படியான நாடு தான்.
40 நாள் வரைக்கும் கண்டிப்பாக வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த பழக்கத்தின் அடிப்படையில் அவங்க முடித்து கொள்ளணும். அதிகபட்சம் தான் 40 நாளுங்கிறது. 40 நாளுக்கு மேலாகவும் உதிரம் வறுமையானால் அது அவங்களுக்கு நோயினால் இஸ்திஹாதான்னு சொல்லுவாங்க. குளித்துட்டு கண்டிப்பாக தொழுகை ஆரம்பிச்சிடணும். 40 நாளுக்குள்ளாரையே 10 நாள்ல முடிந்து விட்டது, 20 நாள்ல முடிந்து விட்டது என்றால் அவங்க கண்டிப்பா குளித்து விட்டு தொழுகைக்கான குளிப்பு, எப்போதும் குளிக்கிற குளிப்பு குளிப்பீங்க, தொழுகைக்கான குளிப்பு நியத்து வச்சு குளித்து கொண்டு, அதாவது ஹதஸ் அக்பர் பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாகிறேன் என்று அந்த நியத்து வைத்து கொண்டு அவர்கள் குளித்து விட்டு சுத்தமாகி தொழுகை ஆரம்பிச்சிடணும். 40 நாள் சும்மா தொழுகாம இருக்கக்கூடாது. எங்கேயுமே அந்த மாதிரி ஹதீஸுகளை தடை இல்லைம்மா. ஹைதுள்ள பெண்கள் ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மக்கள் சடங்குகளாக ஏதாவது ஏற்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் நம்ம ஹதீஸ் தான் பார்க்கணும். ஹதீஸ் இருக்குதா, சஹாபாக்களுடைய ஆதாரபூர்வமான கூற்று இருக்குதான்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு முஃமினோட ஒரு முஸ்லீமோட எப்போதுமே ரஹ்மத்துடைய மலக்குகள் இருப்பார்கள். சரியா? பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாத சங்கடம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதான் இது அவர்களுக்கு ஒரு விதமான சிரமம் தரக்கூடிய ஒரு தங்கடம், ஒரு சின்ன ஒரு நோய் மாதிரி. சரிங்களா? அதான் என்று சொன்னால் வலி தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய, சிரமம் தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை போல. சரிங்களா? இதனால ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க, இதனால நம்ம நல்ல இடங்களில் நம்ம இருக்கக்கூடாது என்பதெல்லாம் ஒரு இஸ்லாமியர்களோட முஸ்லிம்களுடைய பண்பாடாக அறவே இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜனாபத்துடைய ஹைதுடைய நேரத்திலும் இருந்திருக்கிறார்கள். சரிங்களா? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜனாபத்தா இருக்கும் பொழுது, ஹைதுல இருக்கும் பொழுது அவங்களுடைய மடியில படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்குது. ரொம்பவும் ஒரு முட்டாள்தனமான கற்பனையான, அதாவது அல்லாஹுவின் மீது அறிவில்லாமல் பேசுவது, அல்-இஃப்திரா அலல்லாஹ் பிகைரி இல்மின், அல்லாஹுவின் மீது கற்பனையாக பொய் பேசுவதுங்கிற சட்டத்தில் வரும். சரியா? கண்டிப்பா, அதாவது சக்கராத் ஹாலில் இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்கலாம், அவங்களுக்கு துவா செய்யலாம், அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடலாம், அவங்க ஏதாவது வசியத்து சொன்னால் அந்த வசியத்தை கேட்கலாம். இதை தடுக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இது மிகப்பெரிய ஜாகிலியத்துடைய குணங்கள். இதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும். சரிங்களா? வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவப்படங்களும் நாய்களும் இருந்தால் தான் ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹைதுள்ள பெண்கள் இருந்தான்னா சொன்னாங்க. அப்படி யூதர்கள் நம்பிக்கை கொண்டதுனால தான் ஹைது வந்துட்டாலே பெண்களை வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் ஒரு கொட்டாக கட்டி அங்கே போட்டுருவாங்க. அந்த காலத்தில் பிராமின்ஸ்லாம் அப்படி தான் செய்வாங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் மற்ற பிற மத சடங்குகளை உடைய பிற மதங்களுக்கு இடையில என்ன வித்தியாசம்? நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு பெண்களை அழைப்பாங்க, பயான்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு. அந்த நேரத்தில் எத்தனை, அதாவது மதீனால 10 ஆண்டுகள், மக்கால 10 ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஆண்கள் பெண்களுக்கு சமமாக பிரசங்கம் நிகழ்த்தி இருக்கிறார்கள், பயான் செய்திருக்கிறார்கள், வகுப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதுல எங்கேயுமே ஹைதுள்ள பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வராதிங்க, நீங்க எல்லாம் வெளியே போயிடுங்க, ஹைது நேரத்தில் நீங்க குத்பா கேட்க வராதிங்க என்று ஒரு சஹீஹான ஹதீஸ்ல கூட தடை வரவே இல்லை. புரியுதுங்களா? இது அன்றாட நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது எப்படி ஒரு பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பாங்க? உட்கார்ந்து இருக்கிற நேரம், சுத்தமா உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் வந்துடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாருங்களேன், இஅ்திகாஃப்ல பெண்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஒரு ஹதீஸ் இருக்குதா, ஹைதுள்ள பெண்கள் இஅ்திகாஃப் இருக்காதீங்க, வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு. அதுல அஸ்மா பின்த் உமைஸுக்கு ஹைது முடிஞ்சு இஸ்திஹாதா ரத்தம் ஓடுன்னு ஓடும். எந்த அளவுக்கு? உடம்புல இருந்து வலிஞ்சு கீழே ஓடுற அளவுக்கு ஓடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மா என்னம்மா உன் ரத்தம் இப்படி ஓடுது, ஒரு தட்டை வச்சுக்கிட்டு உட்காந்துருமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அப்ப இப்படிலாம் ஹதீஸுகள் இருக்கும் பொழுது கண்மூடித்தனமா மையத்துக்கு பக்கத்துல வராத, சக்கராத் ஹாலுல இருக்கவங்களுக்கு பக்கத்துல வராத, நீ அங்க போவாத இங்க போவாதன்னா ஆதாரம் என்ன? நம்ம மார்க்கம் ஆதாரத்துடைய மார்க்கமா அல்லது கற்பனைகளுடைய மார்க்கமா? பள்ளிக்கு வராதுன்னு சில பேர் தடுக்கிறாங்கன்னா பலவீனமான ஹதீஸ்னா அது உங்க நம்பிக்கை, பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்யறதுன்னா அவ்வளவுதான். மற்றவர்களை தடுப்பதற்கு சஹீஹான ஹதீஸ் இல்லாம அவங்க தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. தாராளமா போலாம். தொழும் பொழுது தொழக்கூடிய பெண்களுக்கு இடையில சஃபை பிரிக்காம பின்னாடி உட்காந்துக்கணும்.
ஆமா, அந்த போகக்கூடாதுங்கிற பலவீனமான ஹதீஸை வச்சு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அது அவங்க நம்பிக்கை. சரி, அவங்க போகலன்னா விட்டுருங்க. மற்றவங்களை நீங்க நன்மையை ஏவி நீங்க தீமையை தடுக்கிறீங்கன்னா, கட்டாயப்படுத்துறீங்கன்னா, அதுக்கு உங்கள்கிட்ட குர்ஆன் ஆயத்து இருக்கணும் அல்லது சஹீஹான ஹதீஸ் இருக்கணும். வெறும் பலவீனமான ஹதீஸின்படி நீங்க ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்துக்காக வேண்டி நீங்க மற்றவர்களுக்கு சட்டம் போட முடியாது. பேணுதலா உது செய்யறதுன்னா எப்போதுமே பேணுதலா தான் உது செய்யணும். அது என்ன, அதாம்மா, அது என்ன சட்டம்னு சொன்னா, ஃபாக்கிது தஹூரைன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதாவது தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு, ஆனா உங்களுக்கு உது செய்யறதுக்கு தண்ணி கிடைக்கல, தயமமும் செய்ய முடியல. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டார் ஒருத்தர். உதாரணத்துக்கு ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க, கை காலில் விலங்கு போட்டு மாட்டி வச்சிருக்கிறாங்க. அவரை அவுத்து விட மாட்டேங்கிறாங்க, அவரால் உதவும் செய்ய முடியாது, அவரால் தயமமும் செய்ய முடியாது. இப்ப அவர் தொழுகையை விடலாமா? தொழுகையை விடக்கூடாது, அந்த நேரத்திலேயே அவர் தொழுகணும். சரியா? இப்ப இதுதான் ஃபாக்கிது தஹூரைன், சுத்தப்படுத்தக்கூடிய 2 சாதனங்களையும் இழந்தவருக்கு என்ன சட்டம்? அதே சட்டம் தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பெண்ணு சுத்தமான நிலையில, பெருந்தொடக்கை விட்டும் சிறுதொடக்கை விட்டும் நீங்கிய நிலையில தான் அந்த பெண்ணு தவாஃப் செய்யணும். சரியா? இப்ப பெருந்தொடக்கு இருக்கக்கூடிய நேரத்துல தவாஃப் செய்யாத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு பயண நாள் நெருங்கிட்டதுனால இந்த கூட்டத்தை விட்டுட்டா அடுத்து தங்களுடைய விமான டிக்கெட்டு, போகக்கூடிய பயணம் எல்லாமே சிரமமா போயிடும். அந்த மாதிரி நேரத்துல அந்த பெண்ணு ஹைதுடைய நிலையிலேயே அந்த பெண்ணு தவாஃப் செஞ்சுக்கணும். சரிங்களா? ஆமா, உது செய்யறது என்பது அவங்க எக்ஸ்ட்ரா அந்த கண்டிப்பா அவங்க செய்து கொள்ளணும். ஆனா அதற்காக வேண்டி தவாஃப் செய்யாம போயிடக்கூடாது. ஆமாமா, சரியான ஹதீஸ் தான். முடியலன்னா ஆண் குழந்தைக்கு ஒரு ஆடு கொடுத்தாலும் போதுமானது. முன்னாடி உள்ள சமுதாயம் இல்லம்மா, நம்ம இப்ப மௌத்தா போறாங்கல்ல, இப்ப மௌத்தா போறவங்களும் கபருக்கு போனதுக்கு பிறகு ஒன்று அவர்களுக்கு சொர்க்க வாழ்க்கை இருக்கும் அல்லது நரக வாழ்க்கை இருக்கும். சரியா? ஆமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிருக்கும் பொழுது சில மக்களை நான் நரகத்தில் பார்த்தேன், சில மக்களை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன்னு சொல்றாங்க. சரியா? ஆமா. இப்ப இதுவெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அங்க நிகழ்த்தி காட்டுறான். இதெல்லாம் நிஜம்தான், இதெல்லாம் உண்மை, ஹகீகத், யதார்த்தம் தான். இதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த நிகழ்வுகள் நிகழ்வது என்பது காலங்களை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தான். யாருக்கு? மனிதர்களாகிய நமக்கு. சரிங்களா? அல்லாஹ்வுடைய இல்மை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இந்த ஆகிரத்துடைய விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய முன்னறிவிப்புகள், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகும்போது பார்த்ததாக இருக்கட்டும், அல்லது கனவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டினதாக இருக்கட்டும், எல்லாமே உண்மை. சரிங்களா? நாளை மஹ்ஷர்ல விசாரணைக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்படுத்தி காட்டினான். இது அல்லாஹ்வுக்கு சாத்தியமான ஒன்று, முடியக்கூடிய ஒன்று தான். அல்லாஹ்வால முடியாத ஒன்று கிடையாது, அல்லாஹ்வுடைய சக்தியால. அதனால அதை அப்படியே நம்ம நம்பிக்கை கொள்ளணும். நாளை மறுமையில விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணைக்கு பிறகு மக்கள் சொர்க்கம் செல்வார்கள், நரகத்திற்குரியவர்கள் நரகம் செல்வார்கள் என்று சொல்லப்பட்டது. அது அதனுடைய வெளிப்படைய அர்த்தத்தில் உண்மையானது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜில் எது காட்டப்பட்டதோ, அல்லது கனவுல எது காட்டப்பட்டதோ, அல்லது இப்ப யாரு மௌத்தாயிட்டாங்களோ, ஒன்று கபர் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பூங்காவாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது எல்லாமே உண்மை. இது கியாமத்து சுக்ரா, அது கியாமத்து குப்ரா. அதாவது ஒவ்வொருத்தரும் மரணித்த உடனேயே அவருக்கு ஒரு சிறிய கியாமத் என்பது ஏற்பட்டுவிடும். சரியா? அடுத்தது அவர் எல்லா மக்களும் மரணித்து மறுமையில எழுப்பப்படும் பொழுது பெரிய கியாமத். அங்க விசாரணைக்கு பிறகு எல்லோரோடையும் சேர்ந்து அந்த வெளிப்படையான அந்த தன்மையில அவர்கள் சொர்க்கத்துக்கு போறதும் நரகத்துக்கு போறதும் காட்டப்படும். மற்றபடி அல்லாஹ்வுடைய இல்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சமமானதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை காட்டானோ அது அல்லாஹ் தஆலா தன்னுடைய இல்மில் உள்ளதை காட்டினான். அதாவது ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்று நடந்ததற்கு பிறகு அதை தெரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் நம்முடைய தன்மை. நடக்க போறதுக்கு முன்னாடி நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இப்ப நாம் எப்படி நடந்ததை பார்க்கிறோமோ அவனுக்கு நடக்க போறதையும் அவன் பார்ப்பான்.
இந்த காலங்கள் நடந்து முடிந்தது. இப்ப நம்ம ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு, பார்த்தோம், நடந்து முடிஞ்சிருச்சு, நம்முடைய கண்ணை விட்டு அது போயிடும். அப்படி கிடையாது. அல்லாஹுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியம் நடக்கும் பொழுது எப்படியோ அதே போலதான் நடப்பதற்கு முன்பு அல்லாஹ்விற்கு, நடந்த பின்பும் அல்லாஹ்விற்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மேராஜிலேயோ மற்ற நேரங்களிலேயோ காட்டப்பட்டதோ, அதே போல நமக்கு சொல்லப்பட்டதோ, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்மில் உள்ளது. ஃபிரௌனை பற்றி அவர்கள் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள், நரகத்திலே அவர்கள் புகுத்தப்பட்டார்கள் சொல்லி அவங்களுக்கும் அதே தான். கபருடைய அதாப் அவங்களுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவர்கள யாரு செய்தி சேர்ந்து மறுத்தார்களோ, செய்தி சேராமல் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில அந்த செய்தி சொல்லப்படும். அப்ப அவர்கள் மறுத்தார்களே ஆனால் நரகம், ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் சொர்க்கம். நீங்க கேட்கிற கேள்வி தப்பு. எப்படி கேட்கணும்னா, ஒரு பெண்ணு ஜனாபத்துடைய நிலையில இருக்கும் பொழுது குளிக்க முடியாமல் இருந்தால் ஃபஜ்ர் தொழுகை எப்படி தொழுகணும்னு கேட்கணும். தொழுக முடியாத நிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இஸ்லாத்துல. புரியுதுங்களா? நான் இப்ப உதாரணம் சொன்ன பாருங்க. ஒரு கைதிய 2 கையிலையும் 2 கால்லையும் விலங்கு போட்டு 4 மூலையில கட்டிட்டா கூட அவர் தொழுகணும். அப்ப தொழுக முடியாத நிலை என்பது கிடையாது. ஒருத்தர் நடு கடல்ல கப்பல் உடைந்து ஒரு பலகையை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு உயிரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நிலையிலையும் அவர் தொழுதாகணும். தொழுகை மன்னிக்கப்படும் என்றால் ஒன்று மௌத்தாயிருக்கணும், அல்லது பெண்களாயிருந்தா ஹைது நிஃபாஸ் வந்திருக்கணும், இந்த மாதிரி நிலையில, அல்லது பைத்தியமாயிருக்கணும், அறிவு போயிருக்கணும் மொத்தமா. அந்த நிலையில தான் தொழுகை மன்னிக்கப்படுமே தவிர தொழுகையை விடுவதற்கான வேறு ஒரு ஆகுமான காரணமே கிடையாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தலையில முடி அதிகமா இருக்கு, இப்ப குளிர்காலமாக இருக்குது, அவர்கள் குளிப்பார்களே ஆனால் வெண்ணி தண்ணி கிடைக்கல, வெண்ணி தண்ணி வைக்க முடியல, அல்லது வெண்ணி தண்ணியில குளிச்சாலும் குளிர்காலத்துல நமக்கு இந்த மாதிரி தலைவலி பிரச்சனை வருது. ஆல்ரெடி டாக்டர் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்குமே ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க அந்த குளிப்பு, கடமையான குளிப்புக்காக வேண்டி ஒரு டைமை செய்து கொள்ளணும். ஜனாபத்தினாலேயோ அல்லது ஹைது முடிஞ்சு தொழுகைக்கு சுத்தமாகிறதுனாலையோ அதற்காக வேண்டி ஒரு டைமை செய்து கொள்ளணும். ஒது செய்யறதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒது செஞ்சா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது என்று இருக்கும் பொழுது தொழுகைக்காக ஒது தனியா செய்து கொள்ளணும். அப்ப ஜனாபத்துக்காக வேண்டி டைமை செய்து கொள்ளணும், தொழுகைக்காக வேண்டி ஒது செய்யணும். இல்ல குளிர்காலத்துல காலை நேரங்கள்ல ஒது செய்யறதுக்கு தண்ணியை தொட்டாலும், அது வெண்ணி தண்ணியை தொட்டாலும் தும்மல் வந்துடும், தலைவலி வந்துடும் இருந்தா அப்ப ஜனாபத்துக்காக ஒரு டைமுமோ தொழுகைக்காக இன்னொரு டைமும் நீங்க செய்து கொள்ளணும். சரிமா? அல்ஹம்துலில்லாஹ். படிங்க, அதிகமா வகுப்புகளை கேளுங்க, மற்ற தஃப்சீர் வகுப்புகளையும் கேளுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான். நீங்க படித்த கல்வியை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வகுப்பிலே பரக்கத் செய்வானாக. தொடர்ந்து அல்லாஹுடைய குர்ஆனோடு இணைந்திருப்பதற்கு, படிப்பதற்கு, அந்த குர்ஆனை பரப்புவதற்கு, அதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. اللهم نسألك الجنة ونعوذ بك من النار. اللهم نسألك الجنة ونعوذ بك من النار. اللهم نسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.